வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா CATIA சாஃப்ட்வேரில் சாஃப்ட் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். CATIAவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மெக்கானிக்கல் டிசைன் பார்ட் டிசைனை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பிளேனை செலக்ட் பண்ணணும். ஸோ எந்த பிளேனை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த பிளேனை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். ஸோ இப்போ இதில் தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ எதை ட்ரா பண்ண போகிறேன் அதுக்கான டயக்ராம் இங்கே ஷோ ஆகுது. ஸோ இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய டைமென்ஷனை வச்சு தான் நம்ம இதே ஒரு மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய லென்த் இதனுடைய ஓவரால் டயாமீட்டர் எவ்வளோன்னா 90. ஸோ இதனுடைய பிரெத் அது பார்த்திங்கன்னா 35. அப்போ நான் இதோடைய லென்த்தை ஹைட்டாக கன்சிடர் பண்ணிட்டேன்னா 45, 35 வரும். ஸோ அதுக்கு ரெக்டாங்குலரை ட்ரா பண்ணி நான் வரைய போகிறேன். ஸோ வாங்க 45, 35க்கு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணலாம். ஸோ ரெக்டாங்குலரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்டாங்குலரை கிளிக் பண்ணி 35, 45க்கு ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இதை 45 கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி டைமென்ஷன் பார்க்குறத கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் பார்த்திங்கன்னா 35 கொடுத்துக்கிறேன். ஓகே, இதை தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மற்ற டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு 5 mm இருக்கு இல்லையா, ஒரு வால் மாதிரி. ஸோ அது 15 பிரிச்சேன்னா 30 கிடைக்கும். நமக்கு 5 mm கிடைக்கும் நடுவில். அந்த 35ல் இந்த பக்கம் 15, இந்த பக்கம் 15. அப்போ நடுவில் 5 mm கிடைக்கும். ஓவரால் 35. ஸோ இதை 15 கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி அடுத்து ஒரு லைன் இந்த பக்கம்லேருந்து ஒரு 15. நமக்கு நடுவில் ஒரு 5 mm கேப்பு கிடைக்கும். அதுக்காக தான், ஏன்னா அதான் வாலாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு 20 அப் டு மேலே இருந்து 10 அதை தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே இருந்து 20. ஸோ இதோடைய டைமென்ஷனை எடுத்து இதை நான் மாற்றிக்கிறேன் 20க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப லைனை கிளிக் பண்ணிவிட்டு மேலேருந்து 10. ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியில் வரைஞ்சி உள்ளே நம்ம லைனை எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ லைனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன், முன்னாடி சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த லைனை மட்டும் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி உள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கிட்ட வரைஞ்ச அளவு வச்சு அதே மாதிரி மேலே வரைஞ்ச வச்சு உள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரிம் மட்டும் பண்ணாவே போதும். இப்போ இதை கிளிக் பண்ணி கீழே எண்டு வரைக்கும் அதே மாதிரி லைனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் இதில் ஒன்லி ரெக்டாங்கிள் லைனை அப்புறம் டைமென்ஷன் பார்க்குறது செக் பண்ணி டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ட்ரிம், இந்த 4 டூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ட்ரிம்மை கிளிக் பண்ணி என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையுமே தேவையான இல்லாத பார்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டயக்ராமை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தேவையில்லாதெல்லாம் கரெக்டாக நம்ம எடுக்கணும். ஸோ டயக்ராமை பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ட்ரிம்மை யூஸ் பண்ணி தேவையில்லாத எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு அந்த டயக்ராமில் என்ன ஷோவாச்சோ அதே மாதிரியான ஒரு ஸ்கெட்ச் ஃபார்ம் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணது வெறும் 4 டூல் தான். ஸ்கெட்ச் டூல் வெறும் 4 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 பார்ட்டை மட்டும் ட்ரிம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ குயிக் ட்ரிம் கொடுத்துக்குவோம். கிளிக் பண்ணி குயிக் ட்ரிம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இதை சாஃப்ட் டூல் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் சாஃப்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது 360 டிகிரி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்கும். நம்ம ஆக்சிஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோம், எந்த ஆக்சிஸை வச்சு அது ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம அந்த ஆக்சிஸை மட்டும் கொடுத்தோன்னாவே போதும். இப்போ நமக்கு எந்த ஆக்சிஸ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சூஸ் பண்ணிட்டோன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ரிவால்வ் ஆகிக்கும், அதாவது சாஃப்டாக கிரியேட் ஆகிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம ரெடி பண்ணுறதுக்கான டைமென்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோடைய 360 டிகிரியை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நான் 217 கொடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இதை 180க்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். 180 கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபே எடுத்துருக்கோம். ஏன்னா 360ல் பாதி 180 இல்லையா, அதனால் நமக்கு 360 தான் தேவை. 360 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பாட்டு தான் நம்ம இன்றைக்கி க்ரியேட் பண்ண வேண்டிய பாட்டு. நம்ம அதை ரெடி பண்ணிட்டு அதை ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இதுதான் அவங்க கொடுத்த டைமென்ஷனுக்கு நம்ம வரைஞ்ச அந்த ப்ராடக்ட்.
ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கீவே மட்டும் கட் பண்ணணும். நம்ம அந்த பிளேனை செலக்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்குலரை மட்டும் ட்ரா பண்ணி கட் எடுத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்குவோம். ஸோ சேவ் அஸ் கொடுத்து நீங்கள் நேம் என்ட்ரு பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சிம்பிளாக இன்றைக்கி சாஃப்ட்வேரில் ஒரு சின்ன ட்ராயிங்கை மட்டும்தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பெரிய ட்ராயிங் எல்லாமே பார்க்கலாம். இது சிம்பிளான ட்ராயிங் தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றிகள் பல.